எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க. டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோனே, "கதை சூப்பரா இருக்கு." ரன்னம் டைரக்டர் இல்லன்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு. புரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோனே வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோனே, "கதை ரொம்ப சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. யார் பேரா பண்றா?" அப்படின்னோனே, "பாலா" அப்படின்னோனே, "பாலாவா? சரி நான் சொல்றேன்" அப்படின்னு போயிருவாங்க. அவங்க மேல தப்புலாம் கிடையாது. "கதை சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. யார் ஹீரோ?" "பாலா." ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி ஒரு 10 பேர செக் பண்ணாங்க. 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னோனே எல்லாரும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும்போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேரு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்ல. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்ட்டா வந்தவங்க விநாயக் மகாதேவ்ன்ற மாரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம், கதை பிடிச்சிருக்கு. யார் ஹீரோன்னு கேட்டப்ப, கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, அது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா இப்படி இப்படி நிறைய ஸ்போர்ட்டிவா இருந்து பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க எனக்காக பண்ணுங்க. தேங்க்யூ.